அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன முறுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காய முறுக்கு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம கிறிஸ்பாகவும் இருக்கும், செம்ம ஈஸியும் கூட. நீங்கள் இது 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம்ம கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது. இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்னா 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போய் ஒரு நல்ல வாசம் வரும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. கலர் வந்து ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை, நல்ல வாசம் வருது. லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் போதும். இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கலர் பாருங்கள் மாறவே இல்லை. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பாத்திரம் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக செவந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் லைட்டாக செவந்து வந்திருக்கு, போதும். இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது நம்ம செய்ய போகிறது வெங்காயம் இருக்கு இல்லையா, நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்துட்டேன். உரிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். வடிகட்டி நம்ம வந்து வெங்காயத்தோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அதோட சக்கை நமக்கு தேவையில்லை. எல்லா ஜூஸுமே நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ வெங்காய ஜூஸ் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கண்டிப்பாக சலிக்கணும். அதுக்காக ஒரு சலடை வச்சுருக்கேன். சலிச்சுக்கலாம். நமக்கு நல்லா பவுட்ரு தான் நமக்கு தேவை, மேலே இருக்க கப்பி நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் அரைக்கும் போதே நல்லா பவுட்ராக அரைச்சிங்க. அரைச்சிட்டோம். பாருங்கள் கப்பி வந்துடுச்சு. இது வேண்டாம் நமக்கு. இந்த பவுட்ரு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நம்ம அளவெடுக்க போகிறோம். உங்களோட மெஷரிங் கப் இல்லைனா கிளாஸ் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் அளவெடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நமக்கு இருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு 4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நானும் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச பவுட்ரு வந்து 1 கப் இருந்துச்சுன்னா அதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். இதான் அளவு. நீங்கள் இதோடு ஜாஸ்தி பண்ணுறதா இருந்துச்சுன்னா பருப்போட அளவு நீங்கள் கூட்டிக்கோங்க. கம்மி பண்ணால் அதுக்கேற்றாப்புல கம்மி பண்ணி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கலந்து விட்டோம் இல்லையா, இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் இது. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து பட்டரை சேர்க்கனாலும் சேர்க்கலாம். நான் பட்டரை எடுத்துக்கல, எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி நான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் முறுக்கு வந்து. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாத்தையுமே. இப்போ வந்து எண்ணெய் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது. ரொம்பவும் சூடு இல்லை, அதுக்கு ரொம்ப கம்மியாக இல்லை, மீடியமாக தான் இருக்குது.
எண்ணெயை வந்து மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் கரண்டியை வச்சு நான் கலந்து விட்றேன். இப்போது நல்லாவே கலந்து விட்டாச்சு. எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் இருக்குமே நல்லாவே கலந்து விட்டுட்டோம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம வெங்காய ஜூஸ் செஞ்சு வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்த இந்த வெங்காய ஜூஸ் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெங்காய ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து நல்லாவே பிசைஞ்சாச்சு, முறுக்கு மாவு மாதிரி வந்துருச்சு. இதை வந்து ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து காஞ்சு போயிடும். இந்த தட்டு தான் நான் எடுத்திருக்கேன் முறுக்கு வச்சு. இதில் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு தட்டை கவுத்தி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, இதில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் எண்ணெயில் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி புழிஞ்சு 2-3 வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த கடைக்கு 2 தான் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் பெரிய முறுக்காக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன சின்ன முறுக்காக கூட செஞ்சுக்கலாம். இல்லை டைரெக்டாகவே எண்ணெயில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எண்ணெயில் வந்து நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 15லேருந்து 20 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.